நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள். இன்னையிலேருந்து வரப்போகிற 9 நாட்கள் நாம் நவராத்திரி கொண்டாடுது. நவராத்திரியில் முதல்ல வர்ற 3 நாட்கள் மா துர்காவுக்கும், மத்தியில் வர்ற 3 நாட்கள் மாலக்ஷ்மிக்கும், கடைசியாக வர்ற 3 நாட்கள் மா சரஸ்வதிக்கும் நாம் பூஜா பண்ணுது, ப்ரேயர் பண்ணுது. மா துர்காங்கிறது இந்த உலகில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் அழிக்கக்கூடிய அந்த பவர். நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வெளியில் இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை மட்டும் சொல்லலை, நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ் என்டிட்டிஸும், அதாவது பொறாமை, கோபம், அப்புறம் லேசினஸ், இக்னோரன்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்குள்ள என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ, நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட கனவுகளை சாதிக்க விடாமல் நம்மளை தடுத்துட்ருக்கிற அந்த ஒரு நெகட்டிவான என்ன பிளாக்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கோ, அதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக நீங்கள் இந்த மா துர்காவோட அந்த ஒரு 3 நாள் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கோபம் வர்ற ஒரு கேரக்டர் இருந்தால் நீங்கள் இந்த ரிச்சுவல் பண்ணும்போது அதையும் செல்ஃபாக கமிட் ஆகுங்க. கூடையும் அம்மா கூடையும் நீங்கள் கமிட் ஆகுங்க. அம்மா, என்னோட இந்த ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை அழிக்கிறதுக்கு என்னை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, இல்லை அம்மாவுக்காக நான் இனிமேல் என்னோட கோபத்தை இல்லை என்னோட லேசினஸ்ஸை நான் இனிமேல் அதை ஓவர் கம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் எடுத்து நீங்கள் முதல்ல இருக்கிற 3 நாள் ப்ரேயர் பண்ணுங்கள். அப்புறம் இருக்கிற 3 நாள் மாலக்ஷ்மிக்காக. லக்ஷ்மிங்கிறது அந்த ஒரு பணம், அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி, அது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு என்ன லட்சியங்கள் இருக்கோ நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு பவர் தான் லக்ஷ்மிங்கிறது. இப்போது அந்த லட்சியத்துக்கு நாம் போய் சேரும்போது தான் பின்னாடி நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ், நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டி, செல்வம் எல்லாமே சேருது. அதனால் முதல்ல நம்மளை கிளென்ஸ் பண்ணியிருக்கு, நம்மளை பியூரிஃபை பண்ணியிருக்கு. நம்மளுடைய அந்த நெகட்டிவான எல்லா எனர்ஜியும் நாம் அந்த பிளாக்கேஜஸை எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் அழித்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கு. அப்புறம் இருக்கிற 3 நாள் உங்களோட கோலை செட் பண்ணுங்கள், உங்களோட லட்சியத்தை செட் பண்ணுங்கள், உங்களோட இன்டென்ஷனை செட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சாதிக்கணும், எங்கே போய் சேரணும், வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேற்றத்துக்கு வரணும், இதுக்காக அந்த 3 நாள் ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது நீங்கள் இதை செட் பண்ணுங்கள். அந்த ஒரு ப்ரேயரோடு சேர்த்து, அந்த ஒரு ரிச்சுவலோடு சேர்த்து நீங்கள் லட்சியத்தை செட் பண்ணுங்கள். லட்சியத்தை செட் பண்ணும்போது லக்ஷ்மிங்கிறது கிராட்டிடியூட் எங்கே இருக்கோ, நம்மளுடைய நன்றியுணர்வு எங்கே இருக்கோ, அங்கே தான் நிறைய லக்ஷ்மியோட அந்த ஒரு விளையாட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேலை வேணும்னு நீங்கள் ஒரு லட்சியத்தை செட் பண்ணும்போது, இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் வேணுங்கிற ஒரு லட்சியத்தை செட் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு நன்றியுணர்வோட இப்போது அந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு நாலேஜ், ஸ்கில், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு நன்றி சொல்லி, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணுறதோடு சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு கிராட்டிடியூடும் சொல்லி இந்த ஒரு 3 நாள் ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணும்போது, ஒவ்வொரு விளக்கை ஏற்றும் போதும் நீங்கள் நன்றியுணர்வோடு உங்களோட லட்சியத்தை செட் பண்ணி முன்னேற்றத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 3 நாள் மா சரஸ்வதியோட 3 நாட்கள். அம்மாங்கிறது விஸ்டமோட கடவுள், ஞானம், அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐடியாஸும் இந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட ஐடியாஸ், புது ஆசையங்கள் எல்லாமே அம்மாவோட பிளெஸ்ஸிங்னால் வருது. இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக்கேஜஸை எல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நாம் நம்மளோட லட்சியத்தை செட் பண்ணியிருக்கு. இன்னும் இருக்கிற 3 நாட்களில் அந்த லட்சியத்துக்கு போய் சேர்றதுக்காக என்ன ஐடியாஸ் தேவையோ, என்ன ஸ்கில்ஸ் தேவையோ, அந்த பிளெஸ்ஸிங்கை கேட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த பிளெஸ்ஸிங்குக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நாட்களில் உங்களோட கோலுக்கு போய் சேர்கிற அளவுக்கு ஏதோ ஒரு நாலேஜை நீங்கள் தேடுங்க. அந்த ஒரு விஸ்டம் உங்ககிட்ட சேர்றதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். இப்படி நாம் கொண்டாடுற எல்லா ரிச்சுவல்ஸ்லேயும், எல்லா ப்ரேயர்ஸ்லேயும் நம்மளோட லட்சியத்தை சேர்த்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த சக்திங்கிற அம்மாங்கிற அந்த பவர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட
வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறவங்களை தான் ப்ளஸ் பண்ணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதுலேருந்து ஹைடு பண்ணிக்கிற ஆளுங்களை அம்மா கண்டிப்பாக ப்ளஸ் பண்ண மாட்டான். அம்மாங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன பொருள்கள் இந்த உலகில் இருக்கோ அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிற அந்த ஒரு சக்தி தான் அம்மாங்கிற அந்த பவர். அப்போது உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை ரொம்ப ஹாப்பியாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இன்னும் புது லட்சியங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு தேவையான புது லட்சியங்களை செட் பண்ணி இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நவராத்திரி இந்த பீரியடில் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள். மந்திர ஜபம், சாதனை என்ன வேணால் ரிச்சுவல்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த ரிச்சுவல்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு டைமை ரொம்ப டெவோஷனோட இந்த ஒரு பீரியடை இந்த ஒரு ரிச்சுவல்ஸை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் சீக்கிரமாக வந்து சேரட்டும். இந்த நவராத்திரி பீரியட் எல்லாமே ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்கட்டும். ரொம்ப அமேசிங்காக நீங்கள் என்ன நினைக்கிதோ அது எல்லாமே உங்ககிட்ட வந்து அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச்.